இலங்கையில் இருக்கிற சோழ படைகளின் சேனாதிபதியான பூதி விக்ரமகேசரி கிட்ட பூங்குழலி ஒரு செய்தி சொல்றா. அந்த செய்தியை அவ மூலமாவே பொன்னியின் செல்வருக்கு தெரிவிக்கிறதுக்காக அவளையும் கூட்டிக்கிட்டு சேனாதிபதியும் பார்த்திபேந்திரனும் வர்றாங்க. அவங்க அனுராதபுரத்துல இளவரசரையும் வந்தியத்தேவனையும் ஆழ்வார்க்கடியானையும் சந்திக்கிறாங்க. இதைத்தான் முந்தின பகுதியில் கேட்டீங்க. தொடர்ச்சியைத்தான் இந்த பகுதியில் கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலுடைய 2வது பாகத்தை வாசிச்சுட்டு இருக்கோம். இதுவரைக்கும் 43 அத்தியாயங்களை கேட்டிருக்கீங்க. தொடர்ச்சியை இந்த பகுதியில் கேட்க போறீங்க. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 44, யானை மிரண்டது. மேற்கண்டவாறு முடிவு ஏற்பட்டதும் சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி பார்த்திபேந்திரனை தனியாக அழைத்துச் சென்று சிறிது நேரம் அந்தரங்கமாக பேசினார். பின்னர் தம்முடன் வந்த படை வீரர்களுக்கு தனித்தனியே சில கட்டளைகளை பிறப்பித்தார். பார்த்திபேந்திரன் இளவரசரிடம் விடை பெற்று கொண்டான். ஐயா, நான் வந்த காரியம் நிறைவேறாமல் வெறுங்கையோடு திரும்புகிறேன். இதற்காக கரிகாலர் என்னை மிகவும் கோபித்துக் கொள்ளப் போகிறார். ஆனாலும் என்ன செய்வது? தாங்கள் பிடிவாதமாக இருக்கிறீர்கள். என் பேரில் குற்றமில்லை. இதற்கு இங்குள்ளவர்கள் எல்லாரும் சாட்சி என்றான். இளவரசர் பார்த்திபேந்திரனிடம், அவ்வளவு அவசரமாக தாங்கள் போக வேண்டுமா? தாங்களும் சேனாதிபதியோடு தொண்டைமானாறு வரை வந்துவிட்டு போகக்கூடாதா என்று கேட்டார். அந்த பாதகத்துக்கு நான் உடந்தையாயிருக்க மாட்டேன். நான் வந்த கப்பல் திரிகோணமலையில் நிற்கிறது. அங்கே போய் கப்பல் ஏறி கூடிய சீக்கிரம் நான் காஞ்சிக்கு போக வேண்டும். கரிகாலரிடம் நடந்ததை சொல்ல வேண்டும் என்றான் பார்த்திபேந்திரன். பிறகு வந்தியத்தேவனை பார்த்து, வல்லத்தரையனே, நீ என்னுடன் காஞ்சிக்கு வரவில்லையா என்று கேட்டான். வந்தியத்தேவன் சிறிது திடுக்கிட்டு நின்றுவிட்டு, இல்லை, நான் இளவரசருடன் போக விரும்புகிறேன் என்றான். நல்லது, என்னுடன் வராததற்காக பிறகு வருத்தப்படுவாய் என்று சொல்லிவிட்டு பார்த்திபேந்திரன் புறப்பட்டான். சேனாதிபதியின் கட்டளையின்படி அவனும் இன்னும் சில வீரர்களும் கிளம்பிச் சென்றார்கள். வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியானிடம், அந்த பல்லவன் கூறியதன் பொருள் என்ன? தன்னுடன் வராததற்காக நான் வருத்தப்படுவேன் என்று அவன் ஏன் கூறினான்? உமக்கு ஏதாவது தெரிகிறதா என்று கேட்டான். சேனாதிபதியும் அவனும் கலந்து பேசி ஏதோ சூழ்ச்சி செய்திருக்கிறார்கள். அதன் விவரம் என்னதென்று தானே சீக்கிரத்தில் தெரியும். உண்மையில் இப்போது ஏற்பட்டிருக்கும் சங்கடத்துக்கு மூல காரணம் இந்த கொடும்பாளூர் கிழவர்தான் என்றான். அது எப்படி? சேனாதிபதி என்ன செய்திருக்க முடியும் என்று கேட்டான் வந்தியத்தேவன். எல்லாம் அவருடைய வேலைதான். அவருடைய குடும்ப பெண் ஒருத்தி பழையாறையில் வளர்கிறாள் என்பது உனக்கு தெரியும் அல்லவா? நன்றாக தெரியும். வானதி தேவியைத்தானே சொல்கிறீர்கள்? ஆமாம், அந்த பெண்ணை இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து இலங்கை அரசராக இவருக்கு முடிசூட்டு விட வேண்டும் என்று சேனாதிபதிக்கு ஆசை. புத்த குருக்களை கொண்டு ரகசியமாக இலங்கை கிரீடத்தை அளிக்கும்படி ஏவியவர் இவர்தான். இவருடைய முயற்சியை ரகசியமாக வைத்திருக்கவாவது தெரிந்ததா? அதுவும் இல்லை. செய்தி தஞ்சை கேட்டிவிட்டது. அதனால்தான் முதல் மந்திரி அனிருத்தர் இலங்கைக்கு வந்தார். என்னையும் இளவரசரிடம் அனுப்பி வைத்தார். வந்தியத்தேவா, எது எப்படியானாலும் நம்முடைய உயிரை நாம் பத்திரமாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இளவரசர் இலங்கை சிம்மாசனத்தை ஏற்க மறுத்தது பற்றி நீயும் நானும் தஞ்சையில் சாட்சி சொல்லும்படி நேரிடலாம் என்றான் ஆழ்வார்க்கடியான். இதற்குள் சேனாதிபதியின் காரியங்கள் முடிந்துவிட்டன. அவருடன் வந்திருந்த படை வீரர்களில் 4 பேரை தவிர மற்ற எல்லாரும் வெவ்வேறு திசைகளில் புறப்பட்டு சென்றார்கள். கடைசியாக இளவரசரின் கோஷ்டியும் புறப்பட்டது. இளவரசர், சேனாதிபதி, வந்தியத்தேவன், ஆழ்வார்க்கடியான் இவர்களுடனே மேற்கூறிய 4 வீரர்களும் உயர்ந்த ஜாதி குதிரைகள் மீது ஏறி வடதிசை நோக்கி புறப்பட்டார்கள். இவர்களை பின்தொடர்ந்து பூங்குழலி ஏறியிருந்த யானை ஜாம் ஜாம் என்று கம்பீரமாக நடந்து வந்தது. பூங்குழலியை தவிர அதன் மீது ஒரு யானைப்பாகன் ஒருவன் மட்டுமே ஏறிக்கொண்டிருந்தான். கொஞ்ச தூரம் அவர்கள் ராஜபாட்டை வழியாக சென்றார்கள். வழி எங்கும் ஜனக்கூட்டமாயிருந்தது. இளவரசர் அவ்வழியில் வருகிறார் என்பது எப்படியோ ஜனங்களுக்கு தெரிந்து போயிருந்தது. அதனால் ஆங்காங்கே ஜனங்கள் கும்பல் கும்பலாக நின்று இளவரசர் அருள்மொழிவர்மர் வாழ்க வாழ்க என்று கோஷித்தார்கள். சில இடங்களில் ஜனங்கள் குதிரைகளை சூழ்ந்து கொண்டு பின்தொடர்ந்து வந்தார்கள்.
வர வர பின்தொடர்ந்து வரும் கூட்டம் அதிகமாகிக் கொண்டு வந்தது. அதனால் குதிரைகள் வேகமாக போக முடியவில்லை. இந்த காரணத்தால் ராஜபாட்டையிலிருந்து விலகி காட்டு வழியில் போவதென்று தீர்மானமாயிற்று. காட்டு வழியில் இயற்கை இடையூறுகள் காரணமாக வேகமாக போக முடியவில்லை. கொஞ்ச தூரம் போனதும் தாரை தப்பட்டையுடன் ஒரு ஜனக்கூட்டம் வந்தது. ஈழத்து அரசர் அருள்மொழிவர்மர் வாழ்க என்ற கோஷத்துடன் அந்த கூட்டம் அவர்களை நெருங்கி வந்தது. அந்த ஜனக்கூட்டத்தின் தலைவன் என்று தோன்றிய ஒருவனை இளவரசர் அருகில் அழைத்தார். இவர்கள் எதற்காக எனக்கு ஈழத்து அரசு பட்டம் கட்டுகிறார்கள் என்று கேட்டார். அவன் மிக பணிவுடன், அரசே, பன்னெடுங்காலமாக இந்த ஈழ நாட்டில் நிலையான அரசு இல்லாமல் அவதிப்பட்டு வருகிறது. தாங்கள் எங்களுடைய மன்னராக வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை, கோரிக்கை. இந்த நாட்டில் வாழும் தமிழர்கள், சிங்களவர்கள், சைவர்கள், பௌத்தர்கள், துறவிகள், இல்லறத்தார் எல்லோரும் இதையே விரும்புகிறார்கள் என்று கூறினான் அவன். இளவரசருக்கும் அவரைச் சேர்ந்தவர்களுக்கும் விருந்து அளிக்க அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். விருந்தை ஏற்றுக்கொள்ளாமல் போக முடியவில்லை. விருந்து உண்ட பிறகு விடைபெற்று புறப்படுவதற்கு வெகு நேரம் ஆகிவிட்டது. விருந்து நடந்து கொண்டிருந்த சமயத்தில் பூங்குழலி தனியாக உட்கார்ந்திருந்தாள். அப்போது அருகில் ஏதோ சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தாள் அவள். ஆ, இது என்ன? நான் கனவு காண்கிறேனா? அனுராதபுரத்தில் பாழு மண்டபத்துக்கு பக்கத்தில் இளவரசருடைய சிநேகிதர் என்னிடமிருந்து பிடுங்கி எறிந்த கத்தி இதோ என் பக்கத்தில் வந்து விழுந்திருக்கிறதே. இதை யார் எறிந்திருப்பார்கள்? யாரோ இவருடைய பகைவர்கள்தான் எறிந்திருப்பார்கள். என்னை கொல்லுவதற்குத்தான் எறிந்திருப்பார்கள். என்ன துரதிருஷ்டம்! கத்தி என்மேல் விழாமல் சற்று நகர்ந்து விழுந்து விட்டதே. இதுவும் நல்லதற்குத்தான். கையில் இந்த கத்தி இருக்கட்டும். அவருக்கு நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றிய பிறகு, அவரை கப்பலில் வந்த அந்த பாதகர்களிடம் கொண்டு போய் ஒப்புவித்த பிறகு, அவருக்கு எதிரிலேயே இந்த கத்தியினால் குத்தி கொண்டு நான் இறந்து போகிறேன். என்னுடைய அருமை கத்தியே, நீ திரும்பி வந்தாயல்லவா? உனக்கும் உன்னை அனுப்பியவர்களுக்கும் வந்தனம் என்று நினைத்து கொண்டாள் அவள். அப்போது, ஏ பைத்தியமே என்ற குரலை கேட்டு பூங்குழலி நிமிர்ந்து பார்த்தாள். எதிரில் வந்தியத்தேவன் நின்று கொண்டிருந்தான். இளவரசர் ஏற்கனவே கோபமாயிருக்கிறார், பிரயாணம் தாமதப்படுகிறது என்று. உன்னால் வேறு தாமதம் வேண்டாம், சீக்கிரம் எழுந்து வா என்றான் அவன். பூங்குழலி சிரித்துக்கொண்டு எழுந்து ஓடிப்போய் யானை மேல் ஏறிக்கொண்டாள். காட்டு வழியில் கொஞ்ச தூரம் சென்ற பிறகு எதிர்பாராத ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. வலப்பக்கம் இருந்த அடர்ந்த காட்டிலிருந்து விர் என்ற சப்தத்துடன் ஒரு அம்பு பாய்ந்து வந்தது. இளவரசரை குறிப்பார்த்து அது எய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பதில் ஐயமில்லை. ஆனால் அந்த அம்பை விட வேகமாக இளவரசர் குதிரையின் கயிற்றை இழுத்து திருப்பினார். அம்பு அவருக்கு வெகு சமீபமாக சென்று அவருக்கு அப்பால் வந்து கொண்டிருந்த ஆழ்வார்க்கடியானுடைய தலைப்பாகையில் பாய்ந்து அதை கொத்தி கொண்டு சென்றது. ஆழ்வார்க்கடியான் தலையை தடவிக்கொண்டு வியப்புடன் பார்த்தான். சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி திடுக்கிட்டு போய்விட்டார். எல்லாரும் திகைத்து நின்றார்கள். பூங்குழலியோ அந்த அம்பு தன்மேல் விழுந்து தன்னை கொன்றுவிடவில்லையே என்று வருத்தப்பட்டாள். சிறிது திகைப்பு நீங்கிய பிறகு சேனாதிபதி இளவரசரை பார்த்து, இளவரசே, பார்த்தீர்களா? தங்களை பாதுகாப்பின்றி தனியே அனுப்பியிருந்தால் எவ்வளவு பிசகான காரியமாயிருக்கும் என்று சொல்லிவிட்டு காவலுக்கு வந்த வீரர்களை காட்டுக்குள் புகுந்து தேடச் சொன்னார். அவர்கள் சிறிது நேரம் தேடிவிட்டு திரும்பி வந்து யாரும் அகப்படவில்லை என்று சொன்னார்கள். அப்போது இளவரசர், சேனாதிபதி, ஒரு வேண்டுகோள் என்றார். இது என்ன வார்த்தை இளவரசே? கட்டளையிடுங்கள் என்றார் சேனாதிபதி. நான் உயிரோடு தஞ்சை செல்ல விரும்புகிறேன். நான் குற்றமற்றவன் என்பதை என் தந்தையிடம் மெய்ப்பிக்க விரும்புகிறேன். தங்கள் தந்தை ஒரு நாளும் உங்களை சந்தேகிக்க மாட்டார் இளவரசே என்றார் சேனாதிபதி. தந்தை மட்டுமல்ல, மக்கள் எல்லாரும் ஒப்புக்கொள்ளும்படி நிரூபிக்க விரும்புகிறேன். அந்த காரியத்தை நிறைவேற்றிய பிறகு என்னுடைய உயிரை பற்றி சிறிதும் கவலைப்பட மாட்டேன். அதற்கு முன்னால் வழியிலேயே உயிர் துறக்க நான் விரும்பவில்லை. குதிரை மேல் பிரயாணம் செய்யும் வரையில் சற்று முன் வந்த அம்பை போல் வேறு அபாயங்கள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். எனக்கு யானைகளின் பாஷை நன்றாக தெரியும். அதனால் மறுபடியும் சிறிது நேரம் நான் யானை பாகனாகிறேன். இப்போது யானையை நடத்துகிறவன் கொஞ்ச தூரம் என் குதிரை மேல் ஏறிக்கொண்டு வரட்டும் என்றார். இதை கேட்ட சேனாதிபதி சிறிது மனத்தடுமாற்றம் அடைந்ததாக தோன்றியது. இளவரசருடைய யோசனைக்கு யாராவது ஆட்சேபம் சொல்ல மாட்டார்களா என்று ஆவலுடன் சுற்றுமுற்றும் பார்த்தார். ஆனால் எல்லாரும் கம்மென்று இருந்தார்கள். ஐயா, யானைப்பாகனுக்கு குதிரை ஏற தெரியுமோ என்னவோ என்றார் சேனாதிபதி. தெரியாவிட்டால் அவன் நடந்து திரும்பி போகட்டும் என்றார் இளவரசர். அந்த பெண் பெரிய சங்கோஜியாய் இருக்கிறாளே,
அவள் தங்களுக்கு சரிசமமாக யானை மீது உட்கார மாட்டேன் என்று சொன்னால் என்ன செய்வது என்றார் சேனாதிபதி. அப்படியானால் அவள் கீழே குதித்து நடந்து வரட்டும் என்றார் இளவரசர். அதை கேட்ட சேனாதிபதி, தங்கள் சித்தம் இளவரசே என்றார். இளவரசர் உடனே குதிரை மீதிருந்து குதித்தார். யானையின் அருகில் சென்றார். பூங்குழலியின் கரிய கண்கள் ஆர்வத்தினால் நீண்டு வியப்பினால் அகன்று அவரை நோக்கின. யானை பாகனை இறக்கிவிட்டு தாம் யானை மீது பாய்ந்து அதன் கழுத்தில் உட்கார்ந்து கொண்டார். தடைப்பட்ட பிரயாணம் மறுபடியும் ஆரம்பமானது. பூங்குழலி பரவசமடைந்தாள். சமுத்திரகுமாரி, என்னுடன் இந்த யானை மீது தனியாக இருப்பது உனக்கு அருவருப்பாய் இருக்கிறதா என்று கேட்டார் இளவரசர். இல்லை பிரபு, 7 ஜென்மங்களில் நான் செய்த தவத்தினால் இந்த பாக்கியம் எனக்கு கிட்டியிருக்கிறது என்று தோன்றுகிறது என்றாள் அவள். திடீரென்று இந்த யானைக்கு மதம் பிடித்து ஓட ஆரம்பித்தால் நீ பயப்படுவாயா என்று கேட்டார் அவர். தாங்கள் பக்கத்தில் இருக்கும்போது வானமே இடிந்து விழுந்தாலும் பயப்பட மாட்டேன் ஐயா என்றாள் அவள். உன் படகை எங்கே விட்டுவிட்டு வந்திருக்கிறாய் பூங்குழலி என்று கேட்டார் அவர். யானை இரவு துறைக்கு சமீபத்தில் ஐயா என்று பதிலுரைத்தாள் அவள். இப்போது இந்த யானை கடலில் இறங்கிச் சென்றால் நீ பயப்படுவாயா என்று கேட்டார் இளவரசர். கடலிலேயே என்னை தள்ளிவிட்டாலும் கவலையில்லை. நான் தான் சமுத்திரகுமாரி ஆயிற்றே. தாங்கள் தானே பெயர் கொடுத்தீர்கள் என்றாள் அவள். உன் படகு இருக்குமிடம் சென்றதும் அதில் நாம் ஏறிக்கொள்வோம். நீதான் படகு தள்ளி கொண்டு வர வேண்டும். 2 பேரையும் வைத்து தள்ள முடியும் அல்லவா என்று கேட்டார் இளவரசர். 10 வயது முதலாக துடுப்பு பிடித்த கரங்கள் இவை. பிரபு, அரண்மனை பெண்களைப் போல் மலரினும் மிருதுவான கரங்கள் அல்ல. தங்கள் சிநேகிதர் வந்தியத்தேவரை வைத்து தள்ளி வந்ததை அவர் சொல்லவில்லையா என்று கேட்டாள். சொன்னார். ஆனால் இன்று அதைவிட வேகமாக தள்ள வேண்டும். தொண்டைமானாற்றின் முகத்துவாரத்துக்கு அதிசீக்கிரமாக போய் சேர வேண்டும் என்றார் இளவரசர். இளவரசே, அவ்வளவு கொடூரமான காரியத்தை என்னை ஏன் செய்ய பணிக்கிறீர்கள்? தங்களை சிறைப்படாமல் தப்புவிப்பதற்காக நான் ஓடோடி வந்தேன். ஆனால் சிறைப்படுத்த வந்திருப்பவர்களிடம் தங்களை கொண்டு போய் ஒப்புவிக்கும்படி என்னை பணிக்கிறீர்கள். இந்த ஏழையின் மேல் ஏன் இவ்வளவு கொடூரம் என்று கேட்டாள் பூங்குழலி. பூங்குழலி, என் தந்தை சக்கரவர்த்தி நோய்வாய்ப்பட்டிருப்பது உனக்கு தெரியும் அல்லவா? எந்த நொடிப்பொழுதிலும் என் தந்தையின் வாழ்நாள் முடிவுறக்கூடுமல்லவா? அவர் ஒருவேளை இவ்வுலகை நீத்துச் செல்ல நேரிட்டால் அவருக்கு எதிராக சதி செய்து நான் ராஜ்யத்தை கைப்பற்ற முயன்றேன் என்ற எண்ணத்துடன் அவர் போவது நல்லதா என்று இளவரசர் கேட்டதும், சக்கரவர்த்தி தங்களை பற்றி ஒரு நாளும் அப்படி நம்ப மாட்டார். இது பழுவேட்டரையர்களின் சூழ்ச்சி என்றாள் பூங்குழலி. அப்படிப்பட்ட பழுவேட்டரையர்களுக்கும் கூட நான் குற்றமற்றவன் என்பதை நிரூபிக்க விரும்புகிறேன் என்றார் இளவரசர். பிறகு பூங்குழலியிடம், நீ உட்கார்ந்திருக்கும் பீடத்திலிருந்து 2 பக்கமும் கயிறுகள் தொங்குகின்றன அல்லவா? அவற்றை எடுத்து உன்னை கெட்டியாக கட்டிக்கொள். யானை இப்போது மதம் கொண்டு ஓடப்போகிறது. ஜாக்கிரதை பூங்குழலி என்றார் இளவரசர். இவ்விதம் கூறிவிட்டு இளவரசர் யானையின் மத்தகத்தை கையினால் தடவி கொடுத்த வண்ணம் அதன் காதருகில் ஏதோ சொன்னார். யானையின் நடை வேகம் திடீரென்று அதிகமானது. நடை ஓட்டமாயிற்று. துதிக்கியை தூக்கி கொண்டு ஒரு தடவை பயங்கரமான பிளிரல் சத்தம் போட்டுவிட்டு ஓடத் தொடங்கியது. ஐயோ, யானைக்கு மதம் பிடித்து விட்டது போலிருக்கிறதே, இது என்ன விபரீதம் என்று சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி கூவினார். இவ்வளவு தூரம் இளவரசர் சொல்லியிருந்தும் பூங்குழலியின் உள்ளம் திகிலடைந்தது. அவளுடைய முகத்தில் பயப்பிராந்தியின் அறிகுறி தோன்றியது. பூங்குழலி கண்களை இறுக மூடிக்கொண்டாள். புயல் காற்றினால் தள்ளப்பட்டு ஓடும் கரிய மேகத்தைப் போல் யானை போய்கொண்டே இருந்தது. கடைசியில் யானை இரவுத்துறையே அடைந்தது. இலங்கை தீவின் வடபகுதியையும் மத்திய பகுதியையும் ஒன்று சேர்த்த கடல் துறையில் யானை இறங்கியது. அனுமார் தூக்கி எறிந்த மலை கடலில் விழுந்தது போல விழுந்தது. அத்தியாயம் 45. சிறை கப்பல். கண்மூடி கண் திறக்கும் நேரத்தில் யானை இரவு எனும் கடல் துறை பின்னுக்கு சென்றது. வானத்து பறவைகளெல்லாம் பின்னோக்கி பறந்தன. மான் கூட்டம் ஒன்று அந்த யானையுடன் சிறிது தூரம் போட்டியிட்டு ஓட பார்த்தது. யானை மட்டும் முன்னால் 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 போய்கொண்டிருந்தது. எத்தனை தூரம், எத்தனை நேரம் என்றெல்லாம் பூங்குழலிக்கு ஒன்றுமே தெரியவில்லை. ஆனால் இன்னும் ஈழ நாட்டிலேதான் இந்த யானை போய்கொண்டிருக்கிறதா என்று மட்டும் அவளுக்கு வியப்பாயிருந்தது. அப்போது திடீரென்று அந்த யானையின் வேகம் குறைந்தது. இளவரசர் குனிந்து அதன் மத்தகத்தை தட்டி கொடுத்து அதன் காதருகில் ஏதோ சொல்கிறார். 4 புறமும் மரங்கள் சூழ்ந்த ஒரு குளத்தின் கரையிலே வந்து யானை அமைதியாக நின்றது. பூங்குழலி சிறிது கவலையுடன் இளவரசரை வரவேற்று உபசரிப்பதற்காக
ஜனக்கூட்டம் வந்து அக்கறையில் நிற்கிறதோ என்று பார்த்தாள். ஆனால் அப்படி யாரும் இல்லை. யானை தன் பெரிய முன்னங்கால்களை மடித்து குனிந்தது. பிறகு பின்னங்கால்களையும் மடித்து கொண்டு தரையில் படுத்தது. இளவரசர் யானையின் கழுத்திலிருந்து கீழே குதித்தார். பூங்குழலி, யானை மேலிருந்து இறங்குவதற்கு மனமில்லையா என்று கேட்டார். பூங்குழலி உடம்பை சிலிர்த்து கொண்டு தன்னினைவுக்கு வந்தாள். ஐயா, சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வருவது கஷ்டம்தானே என்று முணுமுணுத்து கொண்டே இறங்கினாள். யானை மீண்டும் எழுந்து குளக்கரையில் இருந்த ஒரு பெரிய மரத்தின் கிளையை ஒடித்து தன்னுடைய அகண்ட வாய்க்குள் திணித்து கொண்டது. அருள்மொழிவர்மர் குளத்தின் கரையோரமாக சென்று உட்கார்ந்தார். தயங்கி நின்ற பூங்குழலியையும் அருகில் வந்து உட்காரச் சொன்னார். நீரில் தெரிந்த அவளுடைய முகத்தை பார்த்து கொண்டே இளவரசர், சமுத்திரகுமாரி, உன்னை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. ஏன் தெரியுமா என்று கேட்டார். பூங்குழலி இளவரசரின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். எனக்கு தெரிந்த ஒவ்வொருவரும் நான் அவர்கள் இஷ்டம் போல் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் நீ ஒருத்தி மட்டும்தான் என்னுடைய விருப்பத்தின்படி நடக்க சந்தோஷத்துடன் சம்மதித்தாய். இந்த உதவியை நான் என்றும் மறக்க மாட்டேன் சமுத்திரகுமாரி. சேனாதிபதியும் பார்த்திபேந்திரனும் சேர்ந்து என்னுடைய பிரயாணத்தை தடை செய்வதற்கு சூழ்ச்சி செய்தார்கள். சேனாதிபதி நாம் வரும் வழியில் பல இடையூறுகளை உண்டு பண்ணினார். அவர்களுடைய சூழ்ச்சி எனக்கு தெரியாது என்று அவர்கள் நினைத்தார்கள். உன்னுடைய உதவியினால் அவர்களுடைய சூழ்ச்சியை நான் தோற்கடித்தேன் என்றார் இளவரசர். அப்போது பூங்குழலி, ஐயா, அவர்கள் எல்லாரும் தங்களை எதிரிகளிடம் சிறைப்படாமல் தப்புவிக்க முயன்றார்கள். ஆனால் நான் பாவி, தங்களை சிறைப்படுத்த அழைத்து போகிறேன் என்று கூறிவிட்டு விம்மினாள் அவள். அடடே, இது என்ன? உன்னை பற்றி நான் எவ்வளவோ நல்ல அபிப்பிராயம் கொண்டிருந்தேன். நீயும் அவர்களைப் போலாகிவிட்டாயே என்றார் இளவரசர். உடனே பூங்குழலி, ஐயா, என் சுய புத்தியினால் இந்த பாதகத்தை நான் செய்யவில்லை. தங்களுடைய ஆசை வார்த்தையில் மயங்கி பைத்தியமாகிவிட்டேன். இப்போது புத்தி தெளிந்தது. நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு பூங்குழலி குதித்து எழுந்தாள். அவள் ஓடி போகாமல் தடுப்பதற்கு இளவரசர் அவளுடைய கரத்தை லேசாக தொட்டு பற்றினார். சமுத்திரகுமாரி, உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல நினைத்தேன். நீ இப்படி அழுவதாயிருந்தால் உன்னிடம் சொல்வதற்கில்லை. உடனே புறப்பட வேண்டியதுதான் என்றார். பூங்குழலி கண்ணீரை துடைத்து கொண்டு அவரை நிமிர்ந்து பார்த்தாள். இவர்கள் எல்லாரும் என்னை சிறைப்படாமல் காப்பாற்ற முயல்கிறார்கள் என்று சொன்னாயே, அது உண்மைதான். அது எதற்காக தெரியுமா? யாரோ ஜோதிடர்களும் ரேகை சாஸ்திரிகளும் சொல்லியிருக்கிறார்களாம், நான் ஒரு காலத்தில் சக்கரவர்த்தி ஆகப் போகிறேன் என்று. ஆகையால் ஒவ்வொருவரும் என்னை சிம்மாசனத்திலே தூக்கி வைத்து என் தலையிலே ஒரு கிரீடத்தையும் சுமத்திவிட பார்க்கிறார்கள். பேராசை பிடித்தவர்கள் என்றார் அவர். ஐயா, அவர்கள் அப்படி ஆசைப்பட்டால் என்ன தவறு? இந்த லோகத்துக்கு மட்டும்தானா? 3 உலகத்துக்கும் சக்கரவர்த்தியாக தாங்கள் தகுதி வாய்ந்தவர் அல்லவா என்றாள் பூங்குழலி. ஆஹா, நீயும் அவர்களைப் போலத்தான் பேசுகிறாய். பெண்ணே, இந்த உலகில் அரண்மனையைப் போன்ற சிறைக்கூடம் வேறு இல்லை. சிம்மாசனத்தை போன்ற பலிபீடமும் இல்லை. கிரீடம் அணிவது போன்ற தண்டனை வேறு கிடையவே கிடையாது. இதையெல்லாம் மற்றவர்களிடம் சொன்னால் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். நீயாவது ஒப்புக்கொள்வாய் என்று நினைத்தேன் என்றார் அவர். பிறகு, சமுத்திரகுமாரி, உண்மையாக சொல், உன்னை வாழ்நாளெல்லாம் ஒரு சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கும்படி சொன்னால் நீ உட்கார்ந்திருப்பாயா என்று கேட்டார். பூங்குழலி சற்று நேர யோசனைக்கு பிறகு மாட்டேன் என்று தெளிவாக சொன்னாள். பார்த்தாயா, பிறகு என்னை மட்டும் ஏன் அந்த தண்டனைக்கு உள்ளாக்க விரும்புகிறாய் என்று கேட்டார் இளவரசர். தாங்கள் ராஜகுலத்தில் பிறந்தவர் அல்லவா என்று கேட்டாள் பூங்குழலி. ராஜகுலத்தில் பிறந்தால் என்ன? நல்ல வேளையாக கடவுள் என்னை இந்த தண்டனைக்கு உள்ளாக்க விரும்பவில்லை. ராஜ்யம் ஆளுவதற்கு என் மூத்த சகோதரர் இருக்கிறார். என் பெரிய பாட்டனாரின் மகன் ஒருவரும் இருக்கிறார். அவரும் ராஜ்யம் ஆள ஆசைப்படுகிறார். ஆகையால் தஞ்சாவூர் சிம்மாசனம் அதன் பேரில் உட்காருவதற்கு ஆள் இல்லாமல் தவிக்கப் போவதில்லை. அத்துடன் எனக்கு கிரீடம் சுமந்து ஆளும் ராஜ்ய ஆசையும் இல்லை என்றார் இளவரசர். தங்களுக்கு எதிலேதான் ஆசை என்று கேட்டாள் பூங்குழலி. அப்படி கேள், சொல்லுகிறேன். சற்று முன்னால் இந்த மத யானையின் மீது உட்கார்ந்து பிரயாணம் செய்தோமே, அந்த மாதிரி வனங்கள் வனாந்திரங்கள் எல்லாம் புகுந்து சண்டமாருதம் போல் சுற்றி வருவதில் எனக்கு ஆசை. கப்பல்களில் ஏறி கடல்களை கடந்து செல்வதில் ஆசை. உயரமான மலைகளின் உச்சி சிகரங்களில் ஏறுவதில் ஆசை. கடல்களுக்கு அப்பால் இந்த இலங்கையைப் போல் எத்தனையோ இலங்கைகளும் பரத கண்டத்தைப் போல் எத்தனையோ பெரிய பெரிய கண்டங்களும் உண்டு என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அங்கெல்லாம் போய் அந்தந்த நாடுகளில் உள்ள அதிசயங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசை.
இளவரசர் இப்படி கூறிக்கொண்டிருக்கும் போதே அவரை விழுங்குவது போல் பார்த்து கொண்டிருந்த பூங்குழலி ஆர்வம் கட்டுக்கடங்காமல் போகவே, ஐயா, அங்கெல்லாம் போகும்போது என்னையும் உடன் அழைத்து போவீர்களா என்று கேட்டாள். நான் சொன்னவையெல்லாம் என்ன ஆசைகள், அவை நிறைவேறப் போகின்றன என்று யார் கண்டது என்றார் இளவரசர். ஐயா, அப்படியானால் தாங்கள் எதற்காக இப்போது தஞ்சாவூருக்கு போக வேண்டும் என்று கேட்டாள் பூங்குழலி. அதை சொல்லத்தான் ஆரம்பித்தேன். நீ பேச்சை மாற்றி எங்கேயோ கொண்டு போய்விட்டாய். சமுத்திரகுமாரி, இந்த இலங்கை தீவில் வாய் திறந்து பேசும் சக்தியற்ற ஊமை பெண் ஒருத்தி அங்குமிங்கும் சித்தப்பிரமை கொண்டவள் போல் சுற்றி கொண்டிருக்கிறாளே, அவளை தெரியுமா உனக்கு என்று கேட்டார் இளவரசர். பூங்குழலி அடங்காத வியப்புடன், தெரியும் இளவரசே, எதற்காக கேட்கிறீர்கள் என்றாள். காரணம் பிறகு சொல்லுகிறேன். அந்த பெண்ணை உனக்கு எப்படி தெரியும்? அவளை பற்றி என்ன தெரியும் என்று கேட்டார். ஐயா, நான் குழந்தை வயதில் என்னை பெற்ற தாயை இழந்தேன். பிறகு எனக்கு அன்னையின் அன்பை அளித்தவள் அந்த மூதாட்டிதான். அவள்தான் என் குரு, என் தெய்வம் எல்லாம். அவளை பற்றி வேறு என்ன கேட்கிறீர்கள் என்று கேட்டாள் பூங்குழலி. அந்த மூதாட்டிக்கு நிரந்தரமான வசிப்பிடம் ஏதாவது உண்டா? அவள் எப்போதும் சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறாளே என்றார் இளவரசர். கோடிக்கரையிலிருந்து இலங்கையை நெருங்கி வரும்போது பூதத்தீவு என்று ஒரு தீவு இருக்கிறது. அதில் ஒரு பாறை குகை இருக்கிறது. அங்கேதான் அந்த அம்மாள் பெரும்பாலும் இருப்பாள். அவ்விடத்தில்தான் தங்களை நான் முதலில் பார்த்தேன் என்றாள் பூங்குழலி. என்னை அங்கே பார்த்தாயா என்று ஆச்சரியத்துடன் கேட்டார் இளவரசர். ஆமையா, அந்த பாறை குகையில் சில அழகான சித்திரங்களை அந்த அம்மாள் எழுதியிருக்கிறாள். அந்த சித்திரங்களில் தங்கள் உருவத்தையும் கண்டேன். பிறகு ஒரு நாள் கோடிக்கரையில் தங்களை நேரில் பார்த்தபோது அதனால்தான் பிரமித்து போனேன் என்றாள் பூங்குழலி. ஓ, இப்போது எல்லாம் எனக்கு தெரிகிறது. விளங்காத விஷயமும் விளங்குகிறது. சமுத்திரகுமாரி, அந்த மூதாட்டிக்கும் எனக்கும் உள்ள உறவை பற்றியும் உனக்கு தெரியுமா என்று கேட்டார் இளவரசர். ஏதோ உறவு இருக்க வேண்டும் என்று ஊகித்தேன். ஆனால் என்ன உறவு என்று தெரியாது என்றாள் பூங்குழலி. பூங்குழலி, அந்த மூதாட்டி என் பெரிய தாயார். நியாயமாக தஞ்சாவூர் சிம்மாசனத்தில் வீற்றிருக்க வேண்டிய பெருமாட்டி அவள். ஆனால் விதியின் எழுத்து வேறு விதமாயிருந்தது. யார் என்ன செய்ய முடியும்? என் தந்தையின் உள்ளத்தில் ஏதோ ஒரு ரகசிய துன்பம் இருந்து வேதனைப்படுத்தி வருகிறது என்று சில சமயம் எனக்கு தோன்றுவதுண்டு. அந்த உண்மையை இப்போதுதான் நான் கண்டுபிடித்தேன். என் பெரிய தாயார் இறந்து விட்டதாக என் தந்தை எண்ணிக்கொண்டிருக்கிறார். தம்மால் இறந்து விட்டதாகவும் எண்ணிக்கொண்டிருக்கிறார். அவள் இறக்கவில்லை, உயிரோடு இருக்கிறாள் என்பதை அவருக்கு நான் போய் சொல்ல வேண்டும். சொன்னால் அவருடைய இதயத்தின் தாபம் தணியும். அவரை அரித்து கொண்டிருக்கும் மனவேதனை தீரும். சக்கரவர்த்தியின் உடல்நிலை சரியாக இல்லை என்றுதான் உனக்கு தெரிந்திருக்குமே. மனித வாழ்க்கை அனித்தியமானது. வானத்தில் சில நாட்களாக தூமகேது ஒன்று தோன்றி வருகிறது. அதை பற்றி ஜனங்கள் பலவாறு பேசிக்கொள்கிறார்கள். சக்கரவர்த்தியின் மனமும் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிகிறது. இந்த நிலைமையில் விபரீதமாக எதுவும் நடப்பதற்கு முன்னால் நான் கண்டுபிடித்த விவரத்தை அவருக்கு தெரிவித்து விட வேண்டும். சமுத்திரகுமாரி, அதற்காகவே நான் அவசரமாக தஞ்சைக்கு போக விரும்புகிறேன். நீ எனக்கு செய்யும் உதவி எவ்வளவு முக்கியமானது என்று இப்போது தெரிகிறதல்லவா என்று கேட்டார் இளவரசர். பூங்குழலி ஒரு பெருமூச்சு விட்டாள். கடவுளே, மனித வாழ்க்கையில் ஏன் இத்தனை இன்பத்துடன் துன்பத்தையும் வைத்தாய் என்று முணுமுணுத்தாள். பிறகு இளவரசரை பார்த்து, ஐயா, இந்த பேதையினால் தங்களுக்கு ஏதேனும் உதவி ஏற்பட்டால் அது என் பூர்வ ஜென்ம பாக்கியம். ஆனால் இதற்கு என் உதவி எதற்கு? சேனாதிபதி முதலியவர்களிடம் சொல்லியிருந்தால் அவர்கள் தங்களை தஞ்சைக்கு அனுப்பியிருக்க மாட்டார்களா என்று கேட்டாள். இல்லை, இதை நான் யாரிடமும் சொல்ல விரும்பவில்லை. என்னை எப்படியாவது சிம்மாசனம் ஏற்றுவதில் முனைந்திருக்கும் அவர்களுக்கு இது ஒன்றும் முக்கியமாக தோன்றாது. என் தந்தையின் அந்தரங்கத்தை அவர்களிடமெல்லாம் சொல்வதற்கும் நான் இஷ்டப்படவில்லை. சொன்னால் அவர்கள் புரிந்து கொண்டிருக்கவும் மாட்டார்கள். உன்னிடம் இங்கே ஒரு உதவியும் கோருகிறேன் சமுத்திரகுமாரி. அதற்காகவே முக்கியமாக இங்கே யானையை நிறுத்தினேன். எனக்கு சக்கரவர்த்தி பட்டமும் சாம்ராஜ்ய சிம்மாசனமும் கிடைக்கும் என்று சொன்ன ஜோசியர்கள் என் வாழ்க்கையில் பல அபாயங்கள், பல கண்டங்கள் ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த பிரயாணத்தில் அப்படி ஏதாவது எனக்கு நேர்ந்து விட்டால், என் தந்தையை நான் சந்திக்க முடியாமல் போய்விட்டால், நீ சக்கரவர்த்தியிடம் போக வேண்டும். எப்படியாவது அவரை சந்தித்து என் பெரியம்மை உயிரோடு இருக்கிறாள் என்பதை அவரிடம் நீ சொல்ல வேண்டும். அவர் இஷ்டப்பட்டால் அந்த மூதாட்டியை அவரிடம் அழைத்து போக வேண்டும். இந்த காரியத்தை எல்லாம் செய்வாயா பூங்குழலி என்று கேட்டார் இளவரசர். தங்களுக்கு ஒரு கண்டமும் நேராது.
அபாயம் தங்களிடம் நெருங்க பயந்து ஓடும். கட்டாயம் பத்திரமாக தஞ்சாவூர் போய் சேர்வீர்கள் என்றாள் பூங்குழலி. ஒருவேளை எனக்கு ஏதாவது நேர்ந்தால் நான் கோரியபடி செய்வாய் அல்லவா என்று மறுபடியும் கேட்டார் இளவரசர். கட்டாயம் செய்கிறேன் இளவரசே என்று சொன்ன பூங்குழலி, என்னிடம் ஒப்புவிக்க வேண்டிய காரியத்தை ஒப்புவித்தாகிவிட்டது. இத்துடன் என் உபயோகம் தீர்ந்து விட்டதல்லவா? நான் விடை பெற்றுக் கொள்ளலாமா? அவளுடைய குரல் கண்ணீரின் ஈரப்பசையோடு கலந்து வந்தது. அது எப்படி? தொண்டைமான் ஆற்றின் முகத்துவாரத்தை நாம் இன்னும் அடையவில்லையே. சோழ நாட்டு போர்க்கப்பல்களை இன்னும் காணவில்லையே. அதற்குள் எப்படி விடை பெற்றுக் கொள்ளலாம்? கோபித்துக் கொள்ளாதே. இன்னும் சிறிது நேரம் பல்லை கடித்து கொண்டு என்னுடைய சகவாசத்தை பொறுத்துக்கொள். யானை மேல் மறுபடியும் ஏறி இன்னும் கொஞ்ச தூரம் என்னுடன் வா. புலிக்கொடி பறக்கும் கப்பலை தூரத்தில் கண்டதும் நீ என்னை விட்டு பிரிந்து செல்லலாம் என்றார் இளவரசர். மறுமொழி ஒன்றும் சொல்லாமல் பூங்குழலி யானை நின்ற இடத்தை நோக்கி நடந்தாள். இளவரசரும் சென்றார். அவருடைய வார்த்தைக்கு படிந்து யானை மண்டியிட்டு படுத்தது. இருவரும் அதன் முதுகில் ஏறிக்கொண்டார்கள். முன்போல யானையை இளவரசர் விரட்டவில்லை. ஆயினும் அது விரைவாகவே நடந்து சென்றது. அவர்கள் தொண்டைமான் நதியின் முகத்துவாரத்தை அணுகிய போது, ஆ, இது என்ன என்று பூங்குழலி கூச்சலிட்டாள். என்ன என்ன என்று இளவரசர் ஆவலுடன் கேட்டார். புலிக்கொடியுடன் கூடிய மரக்கலங்கள் நான் பார்த்த இடத்தில் இப்போது இல்லையே. என்னை பற்றி தாங்கள் என்ன நினைப்பீர்கள்? சேனாதிபதி என் மீது சந்தேகப்பட்டது போல் தங்களை ஏமாற்றி அழைத்து வந்தவளாகிவிட்டேனே என்றாள் பூங்குழலி. அப்படி நான் ஒரு நாளும் நினைக்க மாட்டேன் பூங்குழலி. நீ பொய் சொல்லி என்னை அழைத்து வர எந்த முகாந்தரமும் இல்லையே. ஒருவேளை சேனாதிபதி இங்கே சமயத்தில் இருந்திருந்தால் அவ்வாறு சந்தேகப்பட்டிருக்கலாம். ஆனால் உன் மனதிலும் என் மனதிலும் அத்தகைய பைத்தியக்கார எண்ணங்களுக்கு இடமில்லையே என்றார் இளவரசர். ஐயா, பழையாறை அரண்மனையில் வானதி தேவி என்று வீரர் குலத்து இளவரசி ஒருத்தி இருக்கிறாளே, அவளை பற்றியும் அப்படித்தான் தாங்கள் சொல்வீர்களா என்று கேட்டாள் பூங்குழலி. ஆமாம், அதை நான் மறந்துவிடவில்லை. இந்த சேனாதிபதியும் என் தமக்கையும் சேர்ந்து அந்த பெண்ணை என் கழுத்தில் கட்டிவிட பார்க்கிறார்கள். சோழகுல சிம்மாசனத்தில் அமர வேண்டும் என்ற ஆசையினால் அந்த பேதை பெண்ணுக்கும் அத்தகைய ஆசை ஒருவேளை இருக்கலாம். அதற்கு நான் பொறுப்பல்ல. பூங்குழலி, அது போகட்டும். நீ பார்த்தபோது கப்பல்கள் எங்கே இருந்தன என்று இளவரசர் கேட்டார். அதோ அந்த முனையில்தான் நின்று கொண்டிருந்தன. எனக்கு மிக நன்றாக நினைவிருக்கிறது என்றாள் பூங்குழலி. அந்த இடத்தை மேலும் நெருங்கி போய் பார்த்தபோது ஒரு அதிசயமான காட்சி புலப்பட்டது. கப்பல் ஒன்று வெள்ளத்தை விட்டு அதிக தூரம் பூமிக்குள்ளே சென்று சேற்றிலே புதைந்து போயிருந்தது. அதன் பாய்மரங்கள், கொடிகள் முதலியவை ஒடிந்தும் சிதைந்தும் கிடந்தன. அந்த கப்பலில் மனிதர்கள் யாரும் இருந்ததாக தெரியவில்லை. 2 நாளைக்கு முன் அவள் பார்த்த கப்பல்களிலே அது ஒன்று என்பது பூங்குழலிக்கு நன்கு தெரிந்தது. இளவரசரை சிறைப்பிடித்து கொண்டு போவதற்கென்று வந்த கப்பல்களில் ஒன்று, அதுவே சேற்றிலே சிறைப்பட்டு கிடப்பதைக் கண்டு பூங்குழலி ஆச்சரிய கடலில் மூழ்கினாள். அத்தியாயம் 45 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில் அடுத்து வரும் அத்தியாயங்களை கேட்கலாம். நன்றி.